ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி குணுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 2 கிளாஸில் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? உளுத்தம் பருப்பு ஆப்ஷனல் தான். நான் எதுக்காகனா கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சமாக காஞ்ச மிளகா, ஓகேங்களா, பெருங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல காரமாக இருக்கும்போது நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் கழித்து நான் இதை காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு. இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இது இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சுருந்தோம். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போது இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். சரிங்களா? இப்போ நான் விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ரவுண்டாக தான் வரணும் அப்படின்னு கிடையாது. இர்ரெகுலர் ஷேப்பாக தான் வரும். ஈவனெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? குணுக்கு செய்யும்போது நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுக்கணும். ஒரு 10 விட்டு நீங்கள் எடுங்க. சரிங்களா? நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி மாவு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பி போடணும். உடனே நம்ம போடக்கூடாது, திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு, குக்கான பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ், அந்த குணுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நம்ம டீ டைமில் சாப்பிட்லாம். ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். சூடாக ஒரு டீ வச்சுட்டு இது வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா? நல்ல ப்ரோட்டீன், ரிச் இன் ப்ரோட்டீன் இந்த ஸ்நாக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இதை கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியும் கூட. நல்ல ஒரு பக்கம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அந்த குணுக்கு பார்த்திங்கன்னா நவராத்திரி டைமில் கொடுப்பாங்க. நவராத்திரி டைமில் நமக்கு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ஒரு பாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட கேட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு இல்லைங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு சூடாக ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சர்வ் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு திரும்பவும் இதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குணுக்க விட்டு 2 பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ போதும், குணுக்கு நிறைய தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை நம்ம அடா மாதிரி சுட்டுக்கலாம். சரிங்களா? நான் நல்லா தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம். பருப்பு அடை செஞ்சுருப்பீங்களா? சேம் அதே தான். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டியும் நான் குணுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் செவந்து நல்லா வந்த பிறகு எப்படி இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயம் உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நமக்கு நல்லா குக்காகி இருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம செய்யணும். சரிங்களா?